சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ரெட்மி 6 நீங்கள் யாராவது உங்களுக்கு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது ஒரு என்ட்ரி லெவல், அதாவது ஒரு பட்ஜெட்டில் லெட்ஸே ஒரு 5000லேருந்து 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, இல்லை நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ரெட்மி 6 என் கையில் கிடச்சிட்டதா போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னடா இன்னும் வீடியோ போடல, நீங்களே கடுப்பாக இருப்பீங்க. எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தனால வீடியோ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு இந்த ரெட்மி 6 அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். நான் இந்த ரெட்மி 6 ஃப்ளிப்கார்ட்டில் தான் தீபாவளி டைம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட் பேக்கிங் எப்பவும் போல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நான் இருக்கிற ஏரியாவில் இது 2 நாளில் டெலிவரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாளில் என் கையில் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பில் இருக்குது. அப்புறம் ஷாமியோட ரெட்மி 6 பேக்கேஜ், ரொம்ப சின்ன பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்கோட், மாடல் நம்பர், எம்ஆர்பி, பாக்ஸ் கோடால் என்னென்ன இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. 12+5 MP டியூவல் கேமரா, மீடியாடெக் ஹீலியோ ப்ராசஸர், P22 ப்ராசஸர், 5.45 inch HD+ டிஸ்பிளே, ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். என்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் உள்ளால ரெட்மி 6 ஃபோன் இருக்கு. இப்போ ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டைப் A2 மைக்ரோ USB டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பவர் அடாப்டர். இது நார்மலான பவர் அடாப்டர் தான், 5 volt 1 ampere தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெட்மி 6 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பில்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா ப்ளஸ் ஃப்ளாஷ் செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா பிளேஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த ரெட்மி 6 பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. அண்ட் இது 5.45 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட முந்தைய மாடலான ரெட்மி 5 விட இது சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இது கையில் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் ஃபோனோட பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை பூட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இனிஷியல் செட்டப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா அண்ட் இயர்பீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாலும் மூஞ்சில் பிரைட் அடிக்கிற அளவுக்கு பெரிய வெளிச்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆனனால கண்டிப்பாக கெஸ்டர் பேஸ்ட் நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கெஸ்டர் பேஸ்ட் நேவிகேஷன் ஆன் பண்ணி கெஸ்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுவும் கொடுத்துருக்கிற P22 ப்ராசஸருக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு அளவு இல்லைனாலும் ஒரு பட்ஜெட் ஃபோனில் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது.
ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. சில நேரம் ஸ்பீடாக இருக்குது, சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டார்க்கான ரூம்லலாம் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணணும்னா பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது கேமராவில் இருக்கிற ஃபேஸ் டிடெக்ஷனை வச்சு தான் ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நான் ஓப்பன் பண்ணுறப்போ MIUI 9 தான் இருந்துச்சு. MIUI 10 அப்டேட்டும் வந்துருச்சு. இப்போ நான் MIUI 10 அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே கேஸ், இப்போ MIUI 10க்கு அப்டேட் பண்ணிட்டேன். கேமராலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியர் ஃபேசிங்கில் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோலாம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. பொக்கே எஃபெக்ட் கூட நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸிங் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. லோ லைட்டில் கேமரா கொஞ்சம் மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸ்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதோட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸே லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi இந்தியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு MediaTek உள்ள ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு MediaTek உள்ள ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணால் தான் தெரியும். ஆனால் இவங்க வந்து MediaTek Helio P22 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். 2.0 GHz கிளாக் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் வெறும் ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹை அண்ட் கேமை நல்ல ஃப்ரேம் ரேட்டில் விளையாட முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இன்னும் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ பண்ணுறப்போ இதோட ஸ்பீட் டெஸ்ட், கேமரா டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், இந்த Redmi 6ஓட ஃபுல் ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு அடுத்த ப்ராடக்ட் ரெடியாக இருக்கு. Realme C1. இதுவும் நீங்கள் என்ன ஃபேஸ்புக்கிலலாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் என் கையில் வந்து சேர்ந்தது. சாரி கேஸ், எக்ஸாம்ஸ் நடக்கிறனால வீடியோஸ் எல்லாம் வரதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் இந்த அன்பாக்சிங் ரிவ்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம் தான், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது அதோட முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் சில நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நான் வீடியோ போட்டதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நிறைய லைக்ஸ் வந்தால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சீக்கிரமே உங்களை பார்க்க போகிறேன். Until then, stay updated. Thank you. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.